நான் முதல் கதையை பற்றி, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour நீங்கள் அதை பற்றி தான் படமாக எடுத்துருந்தீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எம்எஸ் பாஸ்கர் சாரோட அந்த ஒரு மோனோலாக் வந்து இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ரைட்டிங்காக பண்ணும் போது என்ன ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன தயக்கத்தோட நீங்கள் எழுதுனீங்க? ஒருவேளை ஏன்னா இது வந்து ஒரு கேட் ஆன் ஏ வால் மாதிரி தான். ஏதாச்சும் ஒரு இடத்துல இது பண்ணாலும் இவர் வேணும்ட்டே நம்ம ஆளாதான் ஒரு குத்தம் சொல்றாரு, இல்லை நம்ம ஆள் மேலே தான் சொல்றாரு. இன்ஃபேக்ட் நீங்கள் இன்னும் ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிருந்தீங்க, அவர் வந்து அவரே பண்றாரு, அவருக்கு அவரே குண்டி கழுவுறாரு. இந்த இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு, ப்ரூட்டலி ஆனஸ்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு தயக்கம் இருந்துச்சா? ஒரு வேலை இந்த கதை போதும். இந்த ஃபர்ஸ்ட் கதை வந்து 2019 எழுதியாச்சு. ஸோ அது 19 எழுதியாச்சு. ஏன்னா அப்போ அது ஒரு 8 எபிசோடா ஒரு சீரீஸா ஒரு ஓடிடிக்கு பண்றதா இருந்தது. சரி சரி. ஸோ அதுல ஒன் ஆஃப் த கதை இது. ஸோ 19 எழுதியாச்சு. ஸோ இது வரைக்கும் அப்படியே பார்ட் 1 பண்ணும்போது அதை பண்ணல, ஏன்னா அது பட்ஜெட் கொஞ்சம் அதிகம், க்ரௌடு எல்லாம் இருந்ததுனால அதை பண்ணல. பார்ட் 2 பண்ணும்போது அதை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணோம். ஸோ இப்போ அது ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்னா அது சினாரியோஸ் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்து அதை வேற மாதிரி அது ஆயிடுச்சு. ஆனால் அப்படி கிடையாது. அது அகைன் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாரையோ 2 ஸ்டாரையோ நம்ம குத்தி பண்ணவே இல்லை. அண்ட் அந்த மேட்ரு எனக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருந்திருக்கு. இந்த அவர் பேண்ட் அவரே போட்டுக்கிறாரு, அதெல்லாம் வீடியோஸ் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக கூட நீங்களே கலாட்டால ஒன்று போட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அவர் விஜய் சார் அவர் செருப்பை அவர் கையாலேயே பார்த்துங்க அப்படின்றத பார்க்கும்போது அது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே மனுஷங்க தான். இதை எக்ஸாஜரேட் பண்ணி ஒன்று சொல்லும் போது, அவரு எலெக்ஷன்ல லைன்ல நின்னாரு, நிக்கிறதா கரெக்ட், நிக்காம போனா அது தப்பு இல்ல. ஒரு கரெக்டா நடக்கிற ஒரு டிஃபால்ட்டா நடக்கிற ஒரு விஷயத்த நீங்க அப்படி பெருசுப்படுத்தி மிகைப்படுத்தி நீங்களா ஒன்று கிரியேட் பண்ணும்போது அது அது தப்பு இல்லை அப்படின்றது தான் அந்த டயலாக்ல பேச ட்ரை பண்ணுது. உங்களுக்கு எப்போ வந்து இந்த ஹீரோ வர்ஷிப் வந்து ஓகே இது ஒரு லிமிட்டை தாண்டி போதும்னு நீங்கள் பார்த்த ஒரு சம்பவம் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு இம்பாக்ட்ஃபுல்? ஏன்னா நீங்கள் அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பீங்க, லாரியிலேருந்து ஒரு பையன் விழுந்தானே, அது துணியும் அப்போ நடந்த ஒரு விஷயம் ரோஹிணி தேட்டர் வாசலில். இன்னொன்று அந்த கட் அவுட் அது காலங்காலமாக நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு சின்ன விஷயம், அந்த ஒரு விஷயம் சொல்கிறோம், அதில் உண்மையாக இருக்கணும், அது கலந்த மாதிரியான ஒரு பொய்ன்னு இல்லை, ஒரு இமேஜினேஷனும் இருக்கணும். அப்படிதான் இது. ஆமாம் ஆமாம். கேள்வி வந்து எனக்கு எப்போ இந்த இது வந்து உங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு இவனுங்க பண்ணணுமா, ஏன்பா இப்படி பண்ணணும், ரொம்ப உங்களுக்கு ஹிட் ஆனது எப்போ? இல்லை நம்ம நமக்கு நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கே ஒரு புரிதல் வரும்ல, எவால்வ் ஆகும்ல. ஸோ அது கிராஜுவலாக இந்த இன்சிடென்ட் தான் அந்த இன்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி இப்போது கனடாவில் ஒரு ஸ்டார், அந்த மேட்ரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டார் வந்து அவரோட ஃபேன் ஒருத்தர் வந்து அவரோட ப்ரொஃபைலில் கமெண்ட் பண்ணி வேற யாரும் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு, அந்த அந்த ஃபேனை கூப்பிட்டு வந்து அடிச்சு கொண்டுட்டாங்க தெரியும்ல. அவரு அந்த மேட்டர்லாம் இத்தனைக்கும் இவன் வந்து ஒரு ஃபேனாக தான் பேசியிருக்கான். ஆனால் அவரு பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாமே தான், அதான் நாங்கள் எல்லாத்தையுமே தான் அதில் பேச ட்ரை. ரீசெண்டாக ஒரு ஸ்டாம்பீட் ஒன்று இதில் தேட்டரில் நடந்தது, தெலுங்கு புஷ்பா 2. யா 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 இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு பண்ணது தான். ஸோ இந்த இன்சிடென்ட் தான் அந்த இன்சிடென்ட். அதை தாண்டி நம்மளே ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வயசாக ஆக நமக்கு ஒரு புரிதல் வரும். இப்போ 25 வயசுல நான் பண்ண விஷயங்கள் இப்போ நான் திருப்பி என்ன இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும். உங்களுக்கும் அப்படி தோணும், எல்லாருக்கும் அப்படி தோணும்ல. அப்படி வர ஒரு எவல்யூஷனாக நடக்கிறது தான்.